பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள். சரி, வணக்கம். என்ன கதை வருது இல்ல? வணக்கம். எங்களை தெரியுமோன்றதெல்லாம் பிறகு கதை இப்ப வந்தாலும் பாப்பேன் நம்ம. சரி, என்ன 2 பேரும் அழகா இருக்கிறீங்க, என்ன விசேஷம்? அது நீங்கள எங்களுக்கு எங்கட அழகு விளங்காது, பாக்குறாக்களுக்கு தான் எங்கட அழகு இவ்வளவு அழகா இருக்குன்றது விளங்கும். நான் வழியா இருக்கிறேன்னு சொன்னா அது நானே சொல்லக்கூடாது, பாக்குறாக்கெல்லாம் சொல்லணும். உண்மையா அழகா என்னன்னு சொல்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பொருத்தமா இருக்கிறீங்க. என்ன காதலிச்சு திருமணம் செஞ்சீங்களோ? ஓ, ஆறு இவர் தானே சொன்னது, இவர் தானே பின்னால முன்னால தெரிஞ்சதானே? அப்படிதானா? அவளோட கதையிலே கண்டுபிடிச்சிட்டுன்னு பாத்தீங்களா? விட்டு கொடுக்காதீங்க, ஆம்பளையில விட்டு கொடுக்காதீங்க. என்ன செய்யறது, நான் தானே தெரிஞ்சேன்னா அப்ப உண்மையா தானே சொல்றோம். அதுதானே. சரி, இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? வாக்குத்தான் பிறந்த நாள். சரி, அப்ப நீங்களும் ஒரு என்ன செய்யறது, பக்கத்துல நான் இருந்தே ஆகணும். இருக்கத்தானே வேணும், காதலிச்சு கட்டினா நான் எப்பவும் பக்கத்துல இருக்கத்தானே வேணும். கேளுங்க கேளுங்க, கேட்டு பழகுங்க இதெல்லாம். சரி, இன்னைக்கு அப்ப 60வது பிறந்த நாளோ? அது ஒண்ணு 60 மாதிரி தெரியவே இல்லையே. சரி, கண்படக்கூடாது. 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு உங்களுக்காக வடிவான கேக் கொண்டு அனுப்பி இருக்கணும். முதல் கேக்க கொடுப்போமா? சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அழகா பட்டாம்பூச்சி தீம்ல பட்டர்ஃபிளை தீம் கேக் கொண்டு உங்களுக்கு அழகா அனுப்பி வச்சிருக்கணும். யார் அனுப்பினாங்க? மகளவ மகன். சரி, அப்ப நிறைய பிள்ளைகள் இருக்கணும். 3 பேர் மொத்தமா 3 பிள்ளைகள் உங்களுக்கு. எங்க இருக்கணும் எல்லாரும்? எல்லாரும் சுவிஸ் 2 பேர் கனடாவில் ஒரு ஆள். சரி, யார சொல்ல போறீங்க இப்ப? 3 பேர்ல 3 பேரையும் தான் சொல்ல போறீங்க. ஒரு ஆள் அவ மகள் அல்லது மகன் அப்படி எல்லாம் தனித்தனியா சொல்ல மாட்டீங்களோ? தனித்தனியா சொல்ல மாட்டோம், 3 பேரும் ஒன்றுதான். தனித்தனியா சொல்ல மாட்டோம், 3 பேருமே ஒன்றுதான். அப்ப இதுக்கு மேல நாங்கள் கதைக்க இடம் இல்ல போல கிடக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்திருக்குது, கொடுப்போம் ஒவ்வொன்றையும். சரி, உங்களுக்காக பாருங்க, அழகா ஒரு பழக்கூடி ஒன்று அனுப்பி வச்சிருக்கீங்க. சரியா? இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட இப்பவே 60 மாதிரி இல்ல, இன்னும் அந்த நேச்சுரலா என்னன்னு சொல்றது ஹெல்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டு இன்னும் இளமை ஆகட்டாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, யார் அனுப்பினது? எனக்கு இந்த 3 பேர் தான பதில் எல்லாம் பெறக்கூடாது. டாக்ஸி டனுஷன் ருபின்சன் 3 பிள்ளைகள். அப்ப ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, மற்றது 2 ஆம்பளை பிள்ளை. 3 பேரும் இல்லை. எப்படி 3 பேரும் அனுப்பேன்? நானும் சுகமா சொல்லி முடிச்சிட்டேன். 3 பேரும் அனுப்பிடல. தங்கச்சி எங்க இருக்கிறா? கனடாவில். என்ன பேர் அவருக்கு? கங்கா தேவி. உங்களோட தங்கச்சியா? சரி, அவ இருக்குமா? 60வது பிறந்த நாள்ன்றபடியா ஸ்பெஷல் பிறந்த நாள்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்களோ? நாங்க கேள்விப்பட்டாங்க பெருசா எல்லாம் செய்யறதுக்கு தான் இருந்துதான், சின்ன இடர்பாடுகள் இருக்கிறதால செய்யறது கொஞ்சம் தள்ளி போயிருக்குது என்ற மாதிரி அறிஞ்சோம். அப்ப அதால இருந்தாலும் அந்த 60வது பிறந்த நாள் அண்டே உங்களுக்கு கேக் எல்லாம் கொடுக்கணுமா, உங்களை சந்தோஷப்படுத்தணுமா என்று அனுப்பியிருக்கிறேன். சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. நீங்க வந்து அன்லின் தானா கூட விரும்பி குடிக்கிறீங்கம்மா, மற்றது அதோட அந்த பாதாம் மிக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போட்டு தானா குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நாங்க அறிஞ்ச விஷயம் எல்லாம் உண்மையோ, கேள்விப்பட்டதெல்லாம் சரியோ? ஏன் அது இந்த பாதாம் மிக்ஸ கண்டோட மகள் தானன்றீங்க? போட்டு குடிக்க சொல்றவா? அவதான் போட்டு குடிக்க சொல்றவா? சரி, நீங்க இதெல்லாம் போட்டு குடிக்கிறத இங்க நின்று பார்த்த யாராவது அல்லது ஸ்பை மாதிரி இங்க இருந்து தகவல் அனுப்பி அத கேள்விப்பட்டு? தங்கச்சி சுவிஸ்லயும் இருக்கிறா. என்ன பேர் அவருக்கு? இந்திராதேவி. கனடாவில ஒரு தங்கச்சி. சரி, இவர் இன்னைக்கு என்ன தந்தவர்? அத சொல்லுங்க பாபு. 60வது பிறந்த நாளுக்கு என்ன தந்தவர்? அன்பு பரிசு என்ன தந்தவர்?
உங்களுக்கு தந்தது எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்கள் இது கொண்டது எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்கள் இது கொண்டது எங்களுக்கு தெரியாது. யாரார் என்னென்ன கொடுத்து விட்டுருக்கோம்ன்றத நீங்க சொல்லதான் தெரியும். தெரியுதானே? சரி, அப்ப இன்னைக்கு நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்க போறீங்க. உங்களோட பிள்ளைகள் அனுப்பல, உங்களோட சகோதரங்கள் அனுப்பல, வேற யாரோ அனுப்பி இருக்கிறோம். யாரோ ஒரு முக்கியமான ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்கள். உங்களோட பிள்ளைகள் என்ன பிள்ளைகளையும் தாண்டி முக்கியமான ஆக்கள். சொல்லக்கூடாது. நீங்க உங்களோட பிள்ளைகளையும் தாண்டி முக்கியமான ஆக்கள் அனுப்பியிருக்கணும். நாங்கள் வந்த வேலை வீணா போயிடும். பிள்ளைகளையும் தாண்டி முக்கியமான ஆக்கள் எனக்கு தெரியாது. அவையில கூட முக்கியமான ஆக்கள் போற யாருண்டு ஒரு தரம் இல்ல இல்ல. ஆனா முக்கியமான இருக்கிறதா யாரு அனுப்பினு தெரியாது. பிள்ளைகளை விட முக்கியமான ஆக்கள் இருக்கணுமோ? 2 சகோதரங்கள் எப்படி பார்த்தாலும் அம்மாக்கு அப்பாக்கு முக்கியம் சொன்னா பிள்ளைகள் தானே முக்கியம். அந்த 3 பிள்ளைகளையும் கூட உங்களுக்கு சரியான முக்கியமான ஆக்கள் தெரியுமா? 2 கண்டுபிடிக்க எழுதோ? சகோதரம் இல்ல இல்லாட்டி இந்த பிள்ளை இல்ல. நான் சொல்றேன் உங்களோட பிள்ளைகளை விட முக்கியமான ஆக்கள். இத சொல்ல இல்லையோ? அப்பா சொன்னவர் பிள்ளைகளை விட 6 முக்கியமான ஆக்கள். ஆனா நான் இப்ப 6 சொல்லிட்டேன்டா, ஓ முக்கியமான ஆக்கள் தானு சொல்லுவார் அப்பா. நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லுவீங்க. அப்படியோ? அங்க ஒரு ஆள் அங்க ட்ரை பண்ணது சொல்றதுக்கு. அப்பாட்டுக்கு இந்த மீசைக்கு முக்கிய காரணம் தெரியாது. நீங்க சொன்னதா தெரியும், அதை சொல்லுங்க. அப்பாவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுப்போம். இந்த மீசைக்கு என்ன முக்கியமான காரணம்? எவ்வளவு தடிப்பமா வச்சிருக்கிறது காரணம்? முறுக்கு மீசை. மீசைக்கு என்ன சரி ஸ்டைல் அது சத்யராஜ் ஃபேன் சும்மா நான் கேட்டேன்னா. சரி, அந்த பழைய ஆக்டர்ஸ் இந்த ஸ்டைல்ல இருக்கிறீங்களோ அதால சும்மா கேட்டு பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டு அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று உங்களுக்கு அனுப்பி இருக்கணும். இந்த அனுப்பினார்கள் நான் சொன்ன மாதிரி சரியான என்ன அங்க எல்லாம் பார்த்தங்க எல்லாம் ஆராய்ஞ்சு போட்டு சொல்றீங்க. அங்க நிக்கிறார்கள் எல்லாரையும் ஆராய்ஞ்சு. பிள்ளைகளையும் விடவோ ஒரு மாதிரி கொஞ்சம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க பின்னுக்கு இருக்கிறார்களுக்கு நான் போயக்குள்ள வெளுத்து போட்டு போறேன் பாருங்க. பின்னுக்கு இருக்கிறார்கள் உங்களை கஷ்டப்பட விடாம சொல்லி தந்துட்டு ஹாப்பி பர்த்டே அம்மம்மான்னு சொல்லி போட்டு. யார் அது? நான் சொன்னது சரியோப்பா? பிள்ளைகளை விட முக்கியமான ஆளுன்னு சொல்லி சொன்னது. உங்களோட பிள்ளைகளையும் விட ரொம்ப முக்கியமான ஆள் ஆகும். அப்படியே திருப்பி காட்டுங்க, அப்படியே திருப்பி காட்டுங்க பாபா. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மம்மான்னு போட்டு 2 வயசு ஹரிஷ் ஷாய்தேவ் அன்பாக அம்மம்மாக்காக இன்னைக்கு பரிசு அனுப்பி வச்சிருக்கிறார். 2 வயசுலயே இன்னைக்கு பரிசு அனுப்பி இருக்கிறார். சந்தோஷமா? லாலான்னு சொல்லி போட்டுக்கிறது. லாலாண்டா கூப்பிடுறவர். அம்மம்மா லாலான்னு சொல்லி கேக்ல எல்லாம் அடிச்சிருக்குது. சரி, சந்தோஷத்துல உங்களோட கண்ணெல்லாம் கலங்கி போய் வாயடைச்சு போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் அனுப்பி இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம். சரி, அந்த பிரேம கொடுங்க. சொல்லி வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. என்னன்னு சொல்றது? இன்னைக்கு அந்த பேர பிள்ளைய இதுல அள்ளி எடுத்தீங்க பாருங்க, முத்தம் விட்டு கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு அந்த பிள்ளை கையில இல்லைன்றதுதான் அவளோட அந்த கவலைக்குரிய காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துல இல்லைன்றதுதான் கவலையா இருக்கும். ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்ற? பிள்ளைகளை கையில வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாம இருக்குது. அந்த தாக்கம் விளங்குது எனக்கு. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஹரிஷ் ஷாய்தேவ் உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கார். சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா ஹரிஷட்ட இருந்து வருவாண்டு? பிள்ளைல தானே சொன்னீங்க. சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க ஹரிஷ் குட்டிக்கு, சாய்தேவ் குட்டிக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ற குஞ்சுக்கு சரி, கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு சந்தோஷமான நேரம். அவர் வளர்ந்து வந்து பாப்பார். அட நான் அப்பவே வெளிநாட்டுல இருந்து அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறேன் 2 வயசுலயே. சரியா? உங்களோட மகள் வந்து போய் பார்த்துட்டு வந்து நீங்க இருந்தாலும் 2 பேர்ட்ட கண்ணும் கலங்கி இருக்கிறது எங்களோட எப்பவுமே இந்த பிள்ளை இருந்தா என்னன்றதுதான் அந்த கண் கலக்கத்துல விளங்குறது எனக்கு. சரி, இன்றைக்கு உங்களோட மகள் வந்து உங்களுக்காக அன்போட ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டு சொல்லி இருக்கிறா. படிச்சிருவோமா? சரி.
பேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உயிர் நோகத்தான் துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே எனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. சரி, இன்னைக்கு இது வந்து மகள் அம்மாவோட 60வது பிறந்த நாள்ல இல்ல, அம்மா அப்பாவோட இல்ல. நான் அப்பாவும் இந்த நேரத்துல நான் நினைச்சேன் அப்பா என்னன்னு சொல்ற சரியான ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லி, ஆனா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்தோன்னா அவரே கண் கலங்கிட்டார். அவ்வளவு தூரம் உங்களோட பிள்ளைகளை நீங்க மிஸ் பண்றீங்கன்றது விளங்குது. உண்மையா தூரத்துல இருக்கணும், இருந்தாலும் இன்னைக்கு அம்மாவோட 60வது பிறந்த நாளுக்கு அம்மாவை கட்டி அணைச்சு முத்தமிட்டு நாங்க பக்கத்துல அம்மாவோட சேர்ந்து கேக் வெட்டுறதுக்கு இல்லாட்டிக்கும் அம்மா இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணும் சொல்லி உங்களோட மக்கள் குடும்பத்தார் ஹரிஷ் சாய்தவின் பேர்ல இன்றைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கணும். உண்மையா நான் நினைக்கிறேன் சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு குறை தான், அவ இங்க இல்லைன்றது மட்டும்தான் உங்களுக்கு குறையா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த குறையை நாங்க தீர்த்து கொள்வோம். எப்படின்னு சொன்னா அங்க இருந்து உங்களுக்கு கேக் வந்திருக்கு. இன்றைக்கு என்னவோ தாங்கள் நிக்கணுமோ இல்லையோ எங்கட கேக்கத்தான் அம்மா வெட்டணும்னு ஆசையா அனுப்பி இருக்கணும். அதை வெட்டுவோமா இப்ப? சரி, சேர்ந்து கையை பிடிச்சு வெட்டுங்க. காதல் மனைவியோட அழகையெல்லாம் நிப்பாட்டி போட்டு Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Lala. Amma. Happy birthday to you. சரி, இது வந்து ஹரிஷ் பாடின பாட்டு லாலாக்காக. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு சாய்தவின் அன்பான பரிசு இன்றைக்கு வந்து ஹரிஷ் சாய்தவின் பரிசு இன்றைக்கு உங்களோட கையில வந்து சேர்ந்துருக்குது. நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சு பார்த்தீங்களா? சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம். பிள்ளைகள் இவ்வளவு செஞ்சு போட்டோம்னு நிறைய சந்தோஷமா இருக்குது. இதை தவிர என்ன வேணுமென்னு எங்களுக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கி அனுப்பி இன்றைக்கு அது திருப்பி உங்களுக்கு அந்த பலனை அனுபவிக்கிறத விட என்ன சந்தோஷம். என்ன நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி, கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையா எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா அம்மா அப்பாவுக்கும் அப்படி அமைகிற இல்லை, வரமென்று தான் சொல்லணும். சந்தோஷமா இருங்கோ. என்ன இப்ப வீடியோ கால் இருக்குது, அடிக்கடி கதைச்சு கொள்ளலாம். அவைக்கு ஆறுதலா இருங்கோ என்று சொல்லிக்கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதுதான் உங்களோட ஸ்ட்ராங்கான காதல் கணவன் பக்கத்துல இருக்கிறாரு என்று சொல்லிக்கொண்டு நாங்க போயிட்டு வர போறோம். எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்று எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ.